திருவாரூரில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் மத்திய அரசை கண்டித்து தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 22% உயர்த்த மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை நாம் நேரலையாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. நெல் கொள்முதலையை 17%-இருந்து 22% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தது. இந்த நிலையில் இந்த கோரிக்கையை ஏற்காத மத்திய அரசை கண்டித்து தற்பொழுது திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று திருவள்ளூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது. இன்று திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று திமுக சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய மத்திய அரசு என்று முழக்கங்களை எழுப்பி தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக இது தொடர்பாக மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதியிருந்த நிலையில் மத்திய குழு நேரடியாக வந்து திருவள்ளூர், அதே போல திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேரடியாக கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த ஆய்வுக்கு பிறகாக நெல் கொள்முதல் விலையை அதிகரிப்பதற்கான அறிவிப்பு என்பது வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இதனை நிராகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அரசை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் சார்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது திருவாரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா. ஒன்றிய அரசு 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 விவசாயிகளின் கோரிக்கையை